Alicyclic compound, open chain compound, saturated compound or saturated compound, unsaturated compounds னு classify பண்ணியிருந்தோம். Saturated compounds containing carbon carbon single bond, example ethane, methane, ethane, propane சொல்லியிருந்தோம். general formulaவோட சேர்த்து மெமரி பண்ணிக்கோங்க. Saturated compoundsக்கு example alkane. Okay, so alkane first flow chartல இது போட்டுக்கோங்க. Next, the open chain compounds are further classified into unsaturated compounds. Unsaturated compounds means compound containing double or triple bonds. Example, alkene, alkyne. Okay, alkene के example ethene, CH2 double bond CH2, ethine, CH triple bond CH. சரி, unsaturated compounds containing carbon carbon double bond or carbon carbon triple bond. ஓகேவா, டபுள் பாண்ட் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அல்கீன், அல்கீனுக்கு எக்ஸாம்பிள் ஈத்தீன், CH2 டபுள் பாண்ட் CH2. அல்கைனுக்கு எக்ஸாம்பிள் CH ட்ரிபிள் பாண்ட் CH, ஈத்தைன். ஓகே, ஸோ இது என்னென்னு பார்க்கலாம், கவனிங்க. அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் unsaturated compoundsனு கேட்பாங்க 2 மார்க்கில் தனியாக. இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் exist between the carbon atoms, then the compounds is said to be unsaturated compound. காம்பவுண்ட் செயினில் கார்பன் கார்பன் பாண்டுக்கு இன்பிட்வீனில் சிங்கிள் பாண்டு மட்டும் இல்லாமல் சிங்கிள் பாண்டு கூட டபுள் பாண்டும் வரலாம், ட்ரிபிள் பாண்டும் வரலாம். அப்படி வந்துச்சுனாவே டபுள் பாண்ட், எங்கெல்லாம் டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டு பார்க்குறீங்களோ, சிங்கிள் பாண்டோட டபுள் பாண்ட் வந்தாலும் சரி, சிங்கிள் பாண்டோட ட்ரிபிள் பாண்ட் வந்தாலும் சரி, அந்த காம்பவுண்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ், then the compounds is said to be a unsaturated. Then the compounds are said to be a unsaturated compounds. Unsaturated compounds க்கு example alkene and alkyne. alkene ஓட general formula CnH2n. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n is equal to 2னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். CnH2 into 2 C2H4. எக்ஸாம்பிள் எப்படி போடலாம் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH2, 2 கார்பன் 4 ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பனுக்கும் நடுவில் பேலன்ஸை செக் பண்ணலாம். பாருங்கள், 2 ஹைட்ரஜன் 2 பாண்ட்ஸ். இது வந்து கோவலன்ட் பாண்ட், ஒன்று சிக்மா பாண்ட், ஒன்று பை பாண்ட். ஜென்ரலாக நடுவில் இருக்கிறது இதுக்கும் காமன், இந்த கார்பனுக்கும் காமன், இந்த கார்பனுக்கும் காமன். இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 பாண்ட்ஸ் இருக்குது, வேலன்சி ஓவர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன் கார்பன் இருக்குது, 1 கார்பனில் 2 ஹைட்ரஜன் அண்ட் 2 பாண்ட்ஸ். ஸோ அப்போ 4 வேலன்சி ஓவர். ஓகே, n is equal to 2. நம்ம பார்த்தீங்கன்னா C2H4, the general formula of molecular formula of ethene is C2H4, structural formula is CH2 double bond CH2, where n is equal to 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் n is equal to 3னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C3H2 into 3 C3H6. பாருங்கள் எப்படி எழுதலான்னு. CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட் CH2. நான் ஆல்ரெடி சொன்னேன், மிஸ் நீங்கள் CH3 லாஸ்ட்லி வரணும், 2 லாஸ்ட்லி வரணும்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே CH2 போட்டிருக்கீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், CH3 single bond, CH double bond CH2. This is a structural formula of propene. Propeneோட general formula C3H6. ஓகே, வேலன்சி செக் பண்ணலாம் பாருங்கள். ப்ரோப்பீனோட ஜென்ரல் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட் CH2. இந்த கார்பனை சுற்றியும் 3 ஹைட்ரஜன் அண்ட் 1 பாண்ட். இந்த கார்பனை சுற்றியும் 1 ஹைட்ரஜன் 3 பாண்ட்ஸ். பாருங்கள், இங்கே 1 2 3 பாண்டு 1 ஹைட்ரஜன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாண்ட்ஸ் 2 ஹைட்ரஜன். ஓகேவா, ஸோ ப்ரோப்பீன் ஆல்சோ ஏ அல்கீன். ஓகேவா, இப்போ அல்கீன் அப்படின்னா அல்கீன் ஆல்சோ ஏ compound containing double bond, single bond with double bond. single bond ஓட எங்கெல்லாம் double bond சேர்ந்து வருதோ, single bond வந்தாலும் சரி, double bond எங்கெல்லாம் double bond, single bond ஓட double bond வரலாம், இல்லை double bond மட்டும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா alkene compounds. alkene is also a unsaturated compounds. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் alkyne. the general formula of alkyne is CnH2n minus 2. n is equal to 2னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ C2H2 into 2 minus 2. அப்போ C2H4 minus 2 2. அப்போ C2H2. ஸோ 2 கார்பன் 2 ஹைட்ரஜன், CH triple bond CH. CH triple bond CH is ethine. n is equal to 3. C3H2 into 3 minus 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ இப்போ C3H 6 minus 2 6ல் 2 போனால் 4 C3H4. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேவா? ஸோ CH3 சிங்கிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH. வாலன்சி செக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கார்பனை சுற்றியும் 3 பாண்ட்ஸ் இருக்குது, 1 ஹைட்ரஜன், 4 வேலன்சி ஓவர். இந்த கார்பனை சுற்றி பாருங்கள், இந்த சைடு 3 பாண்ட்ஸ், இந்த சைடு 1 பாண்ட்ஸ், 4 வேலன்சி ஓவர். இதில் பார்த்தீங்கன்னா 1 கார்பனை சுற்றியும் 3 ஹைட்ரஜன் அண்ட் 1 பாண்ட்ஸ், 4 வேலன்சி ஓவர். ஸோ திஸ் இஸ் மெத்தில் அசிட்டிலீன். மெத்தில் அசிட்டிலீன் ஆல்சோ நேம்ட் as propyne. ஓகேவா? ஸோ propyne, this is also a compound containing triple bond. This is unsaturated compounds. ஓகேவா? alkane also a unsaturated compounds. So unsaturated compounds in 2 markla கேட்பாங்க. So what is unsaturated compounds means? If one or more double bonds or triple bonds exist between the carbon atoms, then the compounds is said to be unsaturated compounds. Alkene and alkyne. Alkene CnH2n, ethene, propene. So அதுவே பார்த்தீங்கன்னா alkyne க்கு example ethine, CH triple bond CH, propyne CH3 single bond C triple bond CH. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் க்ளோஸ்ட். ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து நடத்திட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸை பார்க்கலாம். சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ்னு 2 மார்க்காக கேட்பாங்க. வாட் இஸ் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னு பாருங்கள், கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ cyclic compounds are closed chain compounds. Organic compounds in which the chain of carbon atoms is closed or cyclic are called cyclic compounds. Organic compounds in which the chain of carbon atoms is closed or cyclic are called organic compounds. Cyclic compounds. இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதுலேயும் கார்பன் செயின் தான் இருக்குது. திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ மேட் பை கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் ஒரு ரிங் டைப் இருக்கும், க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும். அதுதான் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். செயின் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் விச் த செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் க்ளோஸ்ட் ஆர் cyclic are called cyclic compounds. ஓகேவா? If the chain contains only carbon atoms, such compounds are called carbocyclic compounds. Carbon atom வச்சு மட்டும் compound cyclic or ring மேடப் ஆகிருந்தா அந்த காம்பவுண்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த சைக்ளிக் செயினில் கார்பன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா those compounds are called as carbocyclic compound. ஓகேவா? Cyclic chain is made by carbon atoms. Okay, the closed ring is made by only carbon atoms, means those compounds are called as carbocyclic compounds. Okay, carbocyclic compounds are further subdivided into alicyclic compound. அங்கே அசைலிக்னு சொன்னால் இங்கே alicyclic compounds are aromatic compounds. ஓகேவா? alicyclic compounds are aromatic compound. Alicyclic compounds means alicyclic compounds containing one or more benzene, one or more carbocyclic ring. Okay, carbocyclic ring may be saturated or unsaturated. Alicyclic compounds la vandu pathina alicyclic compounds which contains one or more carbocyclic ring. Carbocyclic ring means cyclic ring is made with carbon only. Okay, is made which may be a saturated or unsaturated. Saturated ஆக இருக்கலாம், unsaturated ஆக இருக்கலாம். Okay, alicyclic compounds contains one or more carbocyclic ring which may be saturated or unsaturated. So okay, கவனிங்க, cyclopropane CH2 இதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது cyclopropane. cyclobutane CH2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கார்பன் ஆட்டம் பியூட்டேனாவே கார்பன் ஆட்டம்ஸ் 4 வந்திருக்கணும். 1 2 3 4 CH2 சிங்கிள் பாண்ட் CH2 அப்படின்னு ஒரு 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா சைக்ளோபியூட்டேன். நெக்ஸ்ட்டு சைக்ளோபென்டேன் CH2 வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். ஸோ இது 5 மெம்பர் ரிங். இப்படி வந்துச்சுன்னா இது சைக்ளோபென்டேன். அதுவே சைக்ளோஹெக்சேன் மீன்ஸ் 6 மெம்பர் ரிங், 6 கார்பன் இருக்கும். CH2 வரும். இது நம்ம சிம்பிளாக இப்படி போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இது சைக்ளோஹெக்சேன்.
Cyclopropane means number of carbon atom is 3. Cyclobutane means closed chain containing 4 carbon. Cyclopentane means, so this is 5-member ring compound containing 5 carbon, each carbon containing 2 hydrogen. Okay, next cyclohexane means 6-member ring, so 6 carbon, each carbon contains 2 hydrogen. Cyclohexane. So acylic compounds என்னன்னு புரியுதா students?